அதனால் எப்போவுமே இப்போ உணர்ச்சி வசப்பட்டு தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. கொஞ்சம் பேசுனவங்கள கேட்டுட்டு ஆராய்ஞ்சு தான் பதில் சொல்லணும். அதாவது அந்த ஒரு துளி விஷம் குடம்பால் விழுந்தது பார்த்தியாப்பா, அது மாதிரி ஒரு நல்ல 2 பேருடைய குடும்பத்தில் இருந்து ஒரு சின்ன பிள்ளை ஒரு பேசுனதுனால 2 பேரும் அடித்து சண்டை போட்டுக்கிட்டு கடைசி மொத்தத்தில்ப்பா. அதனால் எப்போவுமே நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்கிக்கிறணும். நம்மளே அவன் நன்மையாக தீமையாக பேசினா கூட நம்ம எந்த வார்த்தையை பேசலாம், பதிலுக்கு பேசலாம். அவன் பேசினாலும் இன்னொருத்தர் தீமையாக பேசினா கூட இதுக்கு பதில் எவ்வளோ அழகாக சொல்லணும் அப்படி சொல்லி தன்னைத்தானே ஒரு தெரிஞ்சு யோசனை பண்ணி பேசினா நல்லது. அதே மாதிரி அவன் பேசுகிறவனு வயிறவனு யோசனை பண்ணி கொஞ்சம் என்ன நிலமை வரும்னு கொஞ்சம் உள்ளே யோசிக்கணும் மனசுக்குள்ளே. இப்படி நம்ம பேசிட்டா என்ன ஆகும் அப்படி முன் யோசனை ஒரு முதலே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது, ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது. இது இருந்தால் நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கெட்டு போச்சு, 2 குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்புறம் சண்டை சச்சரவு அபராதம் கடைசியில் ஜெயிலு போலீஸு இந்த மாதிரி போயிடுச்சுப்பா. அதனால் எப்போவுமே நல்ல இதில் மட்டும் இல்லை, இதே மாதிரி பல வழிகளில் பிஸ்னஸ்லேயோ அல்லது வேறு வழிகளில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க சண்டை போட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையே சில பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறோம்ப்பா. அதனால் எப்போவுமே தீய வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோபத்தினால் வர்ற சொல் நம்ம வாய் பேசிட்டோம் பிறகு அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பேசிட்டா மற்றவங்களை பாதித்தது தான். அதனால் நமக்கும் தீமை அவனுக்கும் தீமை ஆயிரும். குடும்பத்துலேயும் சண்டை வந்துருப்பா, அது பெருசாக போயிரும்ப்பா. அதனால் உணர்ச்சி வசப்பட்டாலும் கொஞ்சம் அமைதியாக அழகான வார்த்தையால் அதை சமாளித்தா எல்லோரும் நல்லா இருக்கலாம்ப்பா. வாழ்க வளமுடன்.